மார்ச் 6ஆம் தேதிக்குரிய அனுதின பரலோக மன்னா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். வசனத்திற்குரிய விளக்கம். நம் வாழ்க்கையில் பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் போது நாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. நாம் உயர்ந்திருக்கவும், தாழ்ந்திருக்கவும், செழித்திருக்கவும், கஷ்ட நிலையில் ஜீவிக்கவும் அப்போஸ்தலனைப் போல அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நாம் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோம். நாம் எவ்விதத்திலும் வாழ்ந்திருக்க மட்டுமே கற்றுக்கொண்டு அதிகமான உலக ஆஸ்தியை சேர்க்க நம் எண்ணங்களை செலவிடக்கூடாது. உலக ஆஸ்தி நம்மை தேவ சமூகத்திலிருந்து விலகி போகச் செய்யும். நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நாம் எதை சிந்தித்தாலும் அது பல உலக இச்சைகளுக்கு நம்மை இழுத்துச் செல்லும். எந்நிலையிலும் நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். ஆமேன்.